கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 112 சங்கீதம் 1 அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த நாளிலும் கூட நாங்கள் பார்க்கிறோம், இதிலேயும் ஒரு பயத்தை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்து என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இதற்கு முன்னாடி நாங்கள் 3 பயன்களை பார்த்தோம். அந்த பயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது அங்கே வியாதிகள் வருகிறது, வேதனைகள் வருகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த பயத்திலே பாவம் வருகிறது. இன்னுமாக நாங்கள் பார்க்கிற பொழுது பாவம் செய்தால் பிற்பாடு அங்கே பயம் வருகிறது என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே இந்த வசனத்திலே கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற மனுஷனை பார்க்கிறோம், அல்லது பிரியமாயிருக்கிற மனுஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமானதாக இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையிலே தேவையானதாக இருக்கிறது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரதாக இருக்கிறது. அதுதான் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதெல்லாம் நம்மை தீமையை விட்டு விலக்குகிறதாக இருக்கிறது. அவருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடக்கிற மனுஷன் பாக்கியவானாக இருக்கிறோம். அது நம்முடைய கடமை என்று வேதம் சொல்கிறது. அப்படி அவருக்கு நாங்கள் பயப்படுகிற பொழுது கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறபடியினாலே, அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பொழுது நாங்கள் பொல்லாப்பை விட்டு விலகுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்க வேண்டிய பயம் ஒன்றுதான், கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடப்பமாக இருந்தால் நாம் எல்லா ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறவராயும் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாகவும் நாங்கள் மாறிவிடுகிறோம். அதனாலே கர்த்தருக்கு பயப்படுகிறதுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் வராது. நம்முடைய வாழ்க்கையிலே வியாதிகள் இல்லை, துன்பங்கள் இல்லை, வேதனைகள் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பாவம் செய்தால் பிற்பாடு கூட நமக்குள்ளே ஒரு பயம் வந்து நாங்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரமாய் நிற்க மாட்டோம். அவரிடத்தில் உடனடியாக போய் நாங்கள் அதில் ஒப்புரவாகி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறதுக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. இந்த வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய வழிகளில் நடந்து உமக்கு பயந்து வாழ்வதற்குரிய கிருபைகளை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.